Islamic psychology refers to the study and application of psychological principle within framework of Islamic teaching and values. It integrates Islamic beliefs, practice, and the ethics with the understanding of human behavior, cognition, and emotions. அதாவது நம்மளுடைய எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் நம்மளுடைய எண்ணம். நம்ம என்ன உணர்றோம், அதுதான் நம்மளுடைய எமோஷன். What we feel, what I feel, what you feel, what he feel, what she feel, what they feel. நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறேன்னு சொன்னா அது தாட். ஃபீல் பண்ற, உணருதல், உணர்கிறேன், அது உணருதல் அப்படின்னு எமோஷன்ஸ். மூணாவது நடந்தது பிஹேவியரா, வாட் we behave, what I behave, what you behave, what he behave, what she behave, what they behave. அதாவது நாம என்ன நடந்துக்கிறோம். சோ இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய சிந்தனையில, இஸ்லாமிய கோட்பாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த படிப்பு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி.